குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது த மேஜிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புக்கை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம ஒரு சின்ன குரூப் நீங்க ஜாயின் பண்ணியிருக்கீங்க. உங்களை எல்லாரையும் வெல்கம் பண்றேன். ஓகே, இந்த புக் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. த மேஜிக், தமிழ்ல மாயாஜாலம் அப்படின்னு இதனோட பேர். இதை எழுதினவங்க ரோண்டா பைரின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆத்தர். அவங்க ஒரு லேடி, அவங்க தான் எழுதியிருக்காங்க. இவங்க சீக்ரெட்னு சொல்லக்கூடிய புக் எழுதியிருக்கிறாங்க. த பவர் அப்படின்ட்டு ஒரு புக் எழுதியிருக்கிறாங்க. அதுக்கு கூட அடுத்த புக்கு தான் இது த மேஜிக். ஓகே, இந்த புக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில அதிசயங்களை நடத்தி இருக்குது. அதனாலதான் நம்ம இந்த புக்கை பற்றி இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம பிளான் பண்ணணும். அப்படியே ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். சரியா? ஃபர்ஸ்ட் மேஜிக்ல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? மேஜிக்னா என்னது? நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? மேஜிக்னா ஒரு கண்கட்டு வித்தை அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? கண்கட்டு வித்தை நம்ம நம்ம பார்த்துட்டு இருக்கும் போதே நமக்கு தெரியாம ஒரு மேஜிக் நடக்கிறது. அப்படிதான் நம்ம இவ்வளவு நாளும் பழகி இருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். சரியா? அப்போ அது நம்ம நமக்கு ஒரு கண் பார்வைக்கு தெரியல, ஆனா மறைமுகமா நடக்குது. ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது. சரியா? அதுதான் மேஜிக். நம்ம இந்த புக்ல பாக்குறது அந்த மாதிரி உள்ள மேஜிக் இல்ல. சரியா? நம்ம சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்ணும்போது சில சக்சஸ் பிரின்சிபிள்ஸ் இருக்குது. சரியா? அந்த பிரின்சிபிள்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்ம வாழ்க்கையில சில மாற்றங்கள் வரும். அந்த மாற்றங்களை பத்தி தான் நம்ம படிக்க போறோம். சரியா? இந்த புக்ல அவங்க ஆத்தர் என்ன பிராக்டிஸ் பண்ணாங்க அதை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த புக்ல பிராக்டிஸ் பண்ணி நிறைய பேருடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் வந்திருக்குது. சரி, இது ஜஸ்ட் ரீட் பண்ணி போற ஒரு புக் இல்ல. நம்ம இந்த புக்கை பிராக்டிஸ் பண்ணணும். நம்ம லைஃப்ல நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். பிள்ளைகளுக்கு ஹோம்ஒர்க் எழுதுறது மாதிரி நமக்கும் சில ஹோம்ஒர்க் இதுல கொடுத்திருப்பாங்க. அதை நம்ம கட்டாயம் பண்ணணும். பண்ணுனா மட்டும்தான், பண்ணி அதை உண்மையாகவே நம்ம மனப்பூர்வமா ஏத்து அதை பிராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் நமக்கு ரிசல்ட் வரும். சரியா? சும்மா நம்ம புக்கை படிச்சோம், நான் ஹோம்ஒர்க் எழுதுனேன், நான் பிராக்டிஸ் பண்ணனேன் அப்படின்னா ரிசல்ட் வராது. அதுல ஒரு மனப்பூர்வமான அதுல ஒரு ஈடுபாடோட நம்ம பண்ணுனா மட்டும்தான் அதுல நமக்கு ரிசல்ட் வரும். சரியா? நிறைய பேர் நிறைய குரூப்ல இதை கண்டக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுல நிறைய பேர் ரிசல்ட் எடுத்திருக்காங்க. ஆனா அதை பிராக்டிஸ் பண்ணாதவங்க ரிசல்ட் எடுக்கல. சரியா? நம்ம குரூப்லயும் அது மாதிரி இருப்பாங்க நிறைய பேர். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை இது நடத்தி இருக்கிறேன். அந்த டைம்ல நிறைய பேர் அந்த எக்ஸசைஸ் பிராக்டிஸ் பண்ணல. பண்ணாதவங்களுக்கு அதுல என்ன பெனிஃபிட் கிடைச்சதுன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் அதை கரெக்டா ஃபாலோ பண்ணினேன். எனக்கு நிறைய ரிசல்ட் அதுல கிடைச்சிட்டு. ஓகே, இப்போ நம்ம இதுக்குள்ளாடி போவோம், புக்குள்ளாடி போவோம். புக்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது இன்ட்ரோடக்ஷன் பார்ட். ஓகே, புக்ல இன்ட்ரோடக்ஷன் என்ன, இந்த ஆத்தர் என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் மேஜிக்னா நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய அதிசயம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ நீங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது, நீங்க உங்களை சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது நீங்க எப்படி இருந்தீங்க அப்படின்னு யோசித்து பாருங்க. சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது நம்மகிட்ட யார் என்ன சொன்னாலும் நம்ம நம்புவோம் இல்லையா? குதிரை பறக்குதுன்னா நம்ம நம்புவோம். ஒரு கதை சொல்லி தந்தாங்கன்னா அந்த கதையில நிறைய கற்பனைகள் இருக்கும். அந்த கற்பனைகளை எல்லாம் நம்ம அப்படியே நம்புவோம். நம்பி நம்ம அதை உண்மைன்னு நினைப்போம். சரியா? அதே நேரத்தில் பாருங்க, அது சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது ஒரு 2 வயசு, ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதுன்னு வைங்க. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்னா நமக்கு பல்லு விழ ஆரம்பிக்கும். குழந்தைங்களுக்கு பல்லு விழ ஆரம்பிக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் பல் விழும்போது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அந்த பல் விழுறத பார்த்து. இப்போ வீட்டுல என்ன சொல்லியிருப்பாங்க, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பல்ல நீ தூர போட்டீங்கன்னா உங்களுக்கு பல்லு முளைக்காது. அதனால நீங்க நல்லா அதை கவர் பண்ணி எங்கேயாவது பத்திரமா கொண்டு வைக்கணும். அப்பதான் பல் முளைக்கும். அந்த பல்ல நைட்டு தேவதை எடுத்துட்டு போகும். அப்பதான் பல் முளைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப எதுக்காக சொல்றாங்கன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். ஏன் பல்லு கீழே விழுந்து யாரோட கால்ல ஏதாவது பட்டுச்சுன்னா அது ஷார்ப்பா இருக்கும், குத்திரும், புண்ணு வந்துரும். அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அது இல்லாம வராம இருக்கிறதுக்காக பிள்ளைங்களுக்கு ஒரு கதை சொல்லி கொடுத்தா பிள்ளைங்க அதை பண்ணும் அப்படின்ட்டு அதை சொல்லி கொடுக்குறாங்க. சொல்லி கொடுத்தோன்னு அந்த பிள்ளைங்க அப்படியே நம்பி அதை அப்படியே பண்றாங்க. சரியா? எது சொன்னாலும் அவங்க அப்படியே நம்புறாங்க. இது ஒரு 5 வயசு 6 வயசு ஸ்டேஜ்ல. சரியா? அப்புறம் ஒரு
ஒரு 5th ஸ்டாண்டர்ட் எல்லாம் வரும்போது, ஒரு 10 வயசு ஸ்டேஜ் வரும்போது, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு, அப்போ அவங்களோட இமேஜினேஷன் வந்து இன்னும் அதிகமாகும். அப்ப அவங்க கூட யார் இருக்கிறாங்களோ, அவங்கள அவங்கள மாதிரி இவங்க ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்க. இப்ப அவங்க வீட்ல அவங்க அம்மா, அப்பா என்ன வொர்க் பண்றாங்களோ, அதே மாதிரி இவங்க ஆகணும்னு நினைப்பாங்க. இப்ப வீட்ல அம்மா, அப்பா டாக்டரா இருக்காங்க, இல்ல என்ஜினியரா இருக்காங்க, இல்ல டீச்சரா இருக்காங்க அப்படின்னா, இவங்களும் அதே மாதிரி ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்ல அந்த விளையாட்டு விளையாட ஆரம்பிப்பாங்க வீட்ல. டாக்டர், நர்ஸ், பேஷண்ட் எல்லாம் வாரது மாதிரி ஒரு விளையாட்டு விளையாடுவாங்க. அப்புறம் டீச்சர், ஸ்டூடண்ட் அந்த மாரி விளையாடுவாங்க. அப்போ இப்படி விளையாடும்போது, யார் இதுல வந்து டாக்டரா இருப்பாங்க? யார் டீச்சரா இருப்பாங்க? யார் அந்த விளையாட்ட விளையாடுறதுக்கு இனிஷியேட்டிவ் எடுக்குறாங்களோ, அவங்க தான் அதுல வந்து டாக்டரா இருப்பாங்க. ஏன்னா, அவங்க எப்பவுமே நான் வந்து பெஸ்ட்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. புரியுதா? அப்ப அவங்க அந்த அந்த போஸ்ட்ல அவங்க தான் இருப்பாங்க. இருந்து அத அப்படியே நடத்துவாங்க. அப்போ இது வந்து அந்த ஸ்டேஜ்ல அவங்க மனசுல இருக்கிறது. அவங்க கனவு, ட்ரீம். நான் வந்து ஒரு டாக்டர் ஆகணும், ஒரு டீச்சர் ஆகணும், ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஆகணும், போலீஸ் ஆகணும் அப்படியெல்லாம் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ட்ரீம் இருக்கும். அத வந்து இமேஜின் பண்ணி அப்படியே வந்து பண்ணுவாங்க. அவங்க நல்ல சந்தோஷமா இருப்பாங்க. அதுக்குள்ளால நல்ல சந்தோஷமா இருப்பாங்க. ஒரு கொஞ்சம் கூட வளர்ந்தாச்சு. ஒரு 10th ஸ்டாண்டர்ட், 12th ஸ்டாண்டர்ட் வரும்போது, இவங்களுக்கு அப்பதான் தோணும், நம்ம வந்து டாக்டர் ஆகுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா, இப்ப நீட் எக்ஸாம் எல்லாம் இருக்குது இல்லையா? அது கொஞ்சம் கஷ்டம். அது நம்மளால முடியாது. என்ஜினியர் ஆகுறது கொஞ்சம் கஷ்டம். நம்மளால முடியாது. அப்படின்ட்டு சில அவங்களுக்குள்ளாடியே ஒரு தடங்கல்கள உண்டு பண்றாங்க. என்னால இது முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. சரியா? அப்போ இது வந்து அந்த ஸ்டேஜ். அப்போ குழந்தை பருவத்துல அவங்க என்ன நினைக்கிறாங்களோ, அதுதான் நிஜம். நம்ம வளர, வளர நம்ம நினைக்கிறோம், என்னால முடியாது, என்னால முடியாது அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? அது வந்து உண்மை இல்ல. அது பொய். புரியுதா? முடியும். எல்லாராலயும் முடியும். ஆனா, நம்ம முடியும்னு நம்பல. குழந்தைங்க வந்து அத ஆணித்தரமா நம்புறாங்க. புரியுதா? இப்போ வந்து இப்போ அந்த அந்த பருவம் முடிஞ்சுட்டுன்னு வைங்களேன். அப்புறம் ஒரு அடுத்த ஸ்டேஜ். ஒரு 20 வயசு, 25 வயசு ஆகும்போது, அப்ப நினைக்கிறாங்க, நான் ஒரு கார் வாங்கணும். நல்ல ஒரு வேலைக்கு போணும். நல்ல ஒரு வீடு வாங்கணும். நல்ல ஒரு ஃபேமிலி செட்டப்ல இருக்கணும். அப்படின்னு எல்லாம் ட்ரீம் பண்றாங்க. ஆனா, அது கொஞ்ச நாள் போகும்போது, அந்த கனவும் அவங்கள விட்டு போயிருது. இது எனக்கு வந்து நடக்காது. என்னால முடியாது. எனக்கு அதுக்குள்ள வருமானம் வரல. அந்த மாதிரி அவங்க நினைச்சு அது வந்து என்னால முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப இது முடியாத காரியமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்ல. நிச்சயமா முடியும். சிலருக்கு முடியுது, சிலருக்கு முடியல. இப்ப ஏன்? அதுக்கு ரீசன் என்ன? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு பின்னால ஒரு ரகசியம் இருக்குது. அந்த ரகசியம் என்ன அப்படின்ட்டு இவங்க வந்து இவங்களால புரிஞ்சுக்க முடியல. சரியா? அதுதான் மேஜிக். அந்த மேஜிக் என்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிடணும்னு விரும்பினீங்கன்னா, இந்த புக் வழியா நான் உங்களுக்கு அத சொல்லிக் குடுக்க போறேன். சரியா? அ நீங்க இந்த மேஜிக்க நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா, கொஞ்ச நாளையில இந்த பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கும்போது, நீங்க எந்த அளவுக்கு ஆணித்தரமா நீங்க நம்புறீங்களோ, அத பேஸ் பண்ணி உங்களுக்கு அந்த அதிசயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். திடீர்னு உங்க வீட்டுக்கு முன்னாடி நீங்க எதிர்பார்த்தபடி ஒரு கார் வந்து நிக்குது. அப்ப நீங்க எவ்வளவு ஹேப்பியா ஃபீல் பண்ணுவீங்க? நீங்க நெனச்சது மாதிரி ஒரு வீடு உங்களுக்கு கிடைக்குது. நீங்க எவ்வளவு சந்தோஷமா ஃபீல் பண்ணுவீங்க? சரியா? இதெல்லாம் வந்து இந்த மேஜிக். அந்த மேஜிக் என்னன்னு நீங்க நம்பி, அத நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, கட்டாயம் உங்களுக்கு நடக்கும். இந்த மேஜிக்ன்னா என்ன? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைபிள்ல ஒரு வசனம் இருக்குது. அதாவது, "உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். இல்லாதவன் எவனோ அவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும்." அப்படின்னு இருக்குது. அப்போ நான் நினைப்பேன், எப்பவும் நான் பைபிள் படிக்கிறது உண்டு. அப்ப படிக்கும்போது, இந்த வசனம் படிக்கும்போது நான் நினைப்பேன், அது என்ன? உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். அப்ப இருக்கிறவங்களுக்கு குடுப்பாங்களாம். இல்லாதவங்கள்ட்ட இருந்து இருக்கிறதையும் எடுத்துக்குவாங்களாம். அப்படிங்கும்போது, இது என்ன நியாயம்? இதெல்லாம் சரியில்ல. அப்படின்ட்டு நானே யோசிப்பேன். யோசித்திருக்கிறேன். ஆனாலும் இது சரியில்ல அப்படின்னு நான் பல தடவ சொல்லியிருக்கிறேன். அப்போ இந்த புக்ல வந்து அந்த வசனம் குடுத்திருக்காங்க. அப்போ குடுத்திருக்கும்போது அந்த ஆத்தர் என்ன சொல்றாங்கன்னா, அதுக்குள்ளால ஒரு வேர்ட் வந்து மறைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன வேர்ட் என்கிறத வந்து
எனக்கு வந்து ரொம்ப நாளைக்கு பிறகுதான் தெரிய ஆரம்பிச்சது. நான் தெரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நான் அத பிராக்டிஸ் பண்ணுனேன். என்னுடைய வாழ்க்கையில நெறைய அற்புதங்களும், அதிசயங்களும் நடக்க ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இப்ப அந்த வேர்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நன்றி உணர்வு. நன்றி உணர்வு யாருக்கு இருக்குதோ, அவங்களுக்கு அதிகமா கிடைக்கும். நன்றி உணர்வு யாருக்கு இல்லையோ, அவங்கள்ட்ட இருந்து இருக்கிறதும் எடுத்துக் கொள்ளப்படும். அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த நன்றி உணர்வு வந்து பைபிள்ல மட்டும் தான் இருக்குதா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்ல. புத்தர் சொல்லியிருக்கிறாரு. குரான்ல சொல்லப்பட்டிருக்குது. மகாவிஷ்ணு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இப்படி எல்லாருமே நன்றி உணர்வ பற்றி சொல்லியிருக்கிறாங்க. சரியா? அப்போ நன்றி உணர்வு வந்து எல்லாருக்கும் பொதுவானது தான். அந்த நன்றி உணர்வ யார் வந்து ஃபாலோ பண்றாங்களோ, அவங்களுக்கு தான் வாழ்க்கையில அதிசயங்களும், அற்புதங்களும் நடக்கும். அப்ப நம்ம எதுக்கெல்லாம் வந்து நன்றி சொல்லலாம்? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப காலையில நீங்க தூங்கி எழும்பும்போது, நீங்க எத பார்த்து எழும்புறீங்க? சூரியனுடைய லைட் வரும்போது நம்ம தூக்கம் எழும்புறோம். வெளிய வர்றோம் இல்லையா? அப்ப அந்த ஒரு நாள் சூரியன் வரலன்னா, நீங்க யோசித்து பாருங்க எப்படி இருக்கும்ன்ட்டு. சூரியன் வராத இடங்கள் இருக்குது உலகத்துல. சரியா? அப்போ அப்படி இருக்கும்போது எப்படி இருக்கும்? அப்ப நமக்கு சூரிய வெளிச்சம் டெய்லி காலையில வருது. இந்த சூரியன் வெளிச்சம் வருது இல்லையா? அதுக்கு நன்றி சொல்லணும் இல்லையா? நமக்கு தேவைக்கு தண்ணீர் கிடைக்குது. அதுக்கு நன்றி சொல்லணும் இல்லையா? நமக்கு தண்ணீர் காற்று கிடைக்குது. அதுக்கு நன்றி சொல்லணும். ஒவ்வொரு நாளும் நமக்கு உணவு கிடைக்குது. அதுக்கு நன்றி சொல்லணும். அப்படி ஒவ்வொரு நாளும் நம்ம நெறைய காரியங்களுக்கு நன்றி சொல்லுவது கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனா, இதுக்கெல்லாம் நீங்க நன்றி சொல்லாம இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கிடைக்கிறதெல்லாம் வந்து குறைவுபடும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வந்து பணத்த மட்டும் இல்ல இதுல எய்ம் பண்றது. நம்ம எய்ம் பண்றது பணத்த மட்டும் தான் நம்ம நினைப்போம். நமக்கு கிடைக்காதுன்னு சொல்லும்போது. பணம் இல்ல. நெறைய காரியங்கள் இருக்குது. நம்முடைய குணங்கள், நம்முடைய அ ஆரோக்கியம் இது எல்லாமே அதுல வரும். சரியா? ஆரோக்கியம், நம்முடைய ரிலேஷன்ஷிப் உறவுகள் இது எல்லாம் வரும். இதுக்கெல்லாம் நம்ம நன்றி சொன்னோம்னா, அது எல்லாம் இன்னும் மேம்படும். நம்ம அதுல நன்றி சொல்றோம்ல குறைவுபட்டோம்னா, அது இன்னும் குறைஞ்சுட்டு போகும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அப்போ அந்த ஆத்தர் என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுக்கும் நன்றி சொல்றதுன்னா என்னன்னு தெரியாதுன்னு சொல்றாங்க. எனக்கும் தெரியாது. நான் வந்து யாராவது ஒரு பொருள் கிஃப்ட் குடுத்தாங்கன்னா, நான் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுவேன். நான் கார்ல ஏற போகும்போது, யாராவது கார் டோர திறந்து விட்டாங்கன்னா, அதுக்கு நன்றி சொல்லுவேன். இதுதான் நன்றி சொல்றது அப்படின்னு நான் நினைச்சுட்டு இருந்தேன். அப்புறம் தான் எனக்கு அது தெரிய வந்தது. இது வந்து அப்படி இல்ல. நன்றி சொல்றதுன்னா வேற. நம்ம மனப்பூர்வமா நம்ம மனசுக்குள்ளாடி இருந்து உணர்ந்து நம்ம சொல்றது. அதுதான் நன்றி. நன்றி சொல்றது அப்படின்ட்டு அவங்க ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க. சாதாரணமா பாருங்க. இப்ப ஈர்ப்பு விதி அப்படின்னு ஒண்ணு இருக்குது. லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம எத அட்ராக்ட் பண்றோமோ, அதுதான் நமக்கு கிடைக்கும். அப்படின்னு இருக்குது. அப்போ சிலர் வந்து பாருங்க, எப்பவுமே வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. எனக்கு வந்து என்கிட்ட பணமே இல்ல. எனக்கு வந்து அ இன்னைக்கு வந்து நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன். எனக்கு உடம்புக்கு என்னவோ பண்ணுது. எனக்கு பிள்ளைகள் எல்லாம் வந்து நல்லாவே இல்ல. இந்த பிள்ளைகள் வந்து ஒண்ணும் கீழ்ப்படிகிறதே இல்ல. என்னுடைய பேரண்ட்ஸ் சரியே இல்ல. என்னுடைய மாமியார் சரியே இல்ல. இப்படி வந்து குறைகள் சொல்லிட்டே இருப்பாங்க. இப்படி குறைகள் சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த என்ன அவங்க அத அட்ராக்ட் பண்றாங்களோ, அதுதான் அவங்க அவங்க வாழ்க்கையில நடந்துட்டே இருக்கும். அதே நேரம் அவங்க அத மாத்தி சொன்னாங்கன்னா, இப்படி சொல்றாங்கன்னு வைங்க, என்னுடைய என்னுடைய வேலைய வந்து நான் நேசிக்கிறேன். நான் நல்லா விரும்பி என்னுடைய வேலைக்கு நான் போறேன். என்னோட பிள்ளைங்க எல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமா, கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைங்களா, நல்ல பிள்ளைங்களா இருக்கிறாங்க. என்னுடைய பெற்றோர் வந்து எனக்கு ரொம்ப ஆதரவா இருக்கிறாங்க. அப்படி வந்து நம்ம பாசிட்டிவான வார்த்தைகள் நம்ம சொல்லிட்டே இருந்தோம்னா, அது வந்து நெகட்டிவா அந்த காரியங்கள் நடந்துட்டு இருந்தா கூட, நமக்கு வந்து நாள் போக்குல வந்து இந்த காரியங்கள் எல்லாம் வந்து பாசிட்டிவா மாற ஆரம்பிக்கும். அப்போ வந்து நம்ம வந்து சந்தோஷப்படுவோம். சரியா? அப்ப அதனால எப்போதுமே நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம பாசிட்டிவான காரியங்கள பேசணும், சிந்திக்கணும். அந்த காரியங்களுக்காக நம்மள்ட்ட இப்ப என்னது இருக்குதோ, அதுக்காக வேண்டி நம்ம எப்போதுமே நன்றி உணர்வு உள்ளவங்களா இருக்கணும். நன்றி சொல்றவங்களா இருக்கணும். சரியா? அப்போ நம்ம எது பண்றோமோ, இப்ப நியூட்டன்ஸ் 3 லான்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்றோமோ, அதுக்கு அதுக்கு வந்து ஒரு ஆப்போசிட் ரியாக்ஷன் உண்டு. ஓகே. அப்போ நம்ம எவ்வளவுத்துக்கு நம்ம நன்றி சொல்றோமோ, அதுக்கு தகுந்தபடி ஈக்குவலா நமக்கு வந்து பதில் கிடைக்கும். நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். சரி, அதனால நம்ம எல்லாருமே வந்து நன்றி உணர்வு உள்ளவங்களா இருக்கணும். அது எப்படி பண்ணணும் இருக்கணும் அப்படிங்கிறத
வேற சப்ஜெக்ட்ல எல்லாம் வந்து லெசன்ஸ்ல வந்து கரெக்டா அவங்க ஆத்தர் வந்து கரெக்டா அதை வந்து சொல்லி கொடுக்குறாங்க. அதை நம்ம ஃபாலோ பண்ணலாம். சரியா? இப்ப வந்து இந்த ஆத்தரை பொறுத்தவரையில அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வாழ்க்கையில நடந்ததை சொல்றாங்க. அவங்களுக்கும் வந்து இந்த புக் எழுதுறதுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களுக்கு இந்த நன்றி உணர்வு என்கிறது வந்து அதாவது கிராட்டிடியூட்னு சொல்லுவாங்க. நன்றி உணர்வுனா அந்த கிராட்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னதுன்னே அவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க. அவங்க வாழ்க்கையிலயும் அவங்க வந்து ரொம்ப கடன்பட்டு, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்களாம். அப்போ ஒரு நாள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேலைக்கு போயிட்டு வந்தாச்சுன்னா ரொம்ப டயர்டா இருப்பாங்க. அவங்களோட ஹெல்த் வந்து ரொம்ப குறைய ஆரம்பிச்சது. அவங்களுக்கு பிள்ளைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு டைமே இல்ல. ஏன்னா ஏன்னா பணம் பணம்னு ஓடிட்டு இருக்கிறாங்க. அந்த பணம் வர்றதுனா வைச்சு அவங்களுக்கு வந்து அவங்களோட கடன தீர்க்கிறதுக்கே முடியல. அந்த அளவுக்கு கஷ்டத்துல இருக்கிறாங்க. ஆனா இவங்களுக்கு டூர் போணும்னுலாம் ரொம்ப ஆசை. அந்த டூர் எங்கேயாவது போணும்னா போயிருவாங்க. போயிட்டு வந்துட்டு இவங்க மைண்ட்ல என்ன இருக்கும்? அந்த டைம்ல நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. போயிட்டு வந்துட்டு என்ன இருக்கும்? இந்த செலவு பண்ண ரூபாயெல்லாம் நான் எப்படி இது சம்பாதிச்சு இதையெல்லாம் எப்படி கிளியர் பண்ணுவேன்? அப்படின்னு உள்ள மைண்ட்லயே ஓடிட்டே இருப்பாங்க. அப்ப இவ்வளவுத்துக்கு கஷ்டப்பட்டு ஓடிட்டே இருக்கும்போது தான் இவங்களுக்கு வந்து இந்த நன்றி உணர்வு பற்றியுள்ள தகவல் அவங்களுக்கு கிடைக்க வருது. அப்போ இவங்க வந்து அவங்களோட வாழ்க்கையில அத பிராக்டிஸ் பண்ணாங்க. அவங்களுக்கு அப்போதைக்கு அவங்களுக்கு எவ்வளவு வருமானம் வந்துட்டு இருந்ததோ, அதுக்கு தேங்க்ஸ் சொன்னாங்க. அவங்களுடைய ஃபேமிலிக்காக வேண்டி தேங்க்ஸ் சொன்னாங்க. அவங்களுடைய அ குடும்ப உறவுகளுக்காக வேண்டி நன்றி சொன்னாங்க. இப்படி ஒண்ணொண்ணுக்கும் அவங்க வந்து நன்றி சொல்லிட்டே இருக்கும்போது என்ன ஆச்சுதுன்னா, அவங்களுக்கு எல்லாத்துலயுமே வித்தியாசங்கள் வர ஆரம்பிச்சது. அவங்களுடைய வருமானத்துல வித்தியாசம் வர ஆரம்பிச்சது. ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ல வித்தியாசம் வர ஆரம்பிச்சது. பிள்ளைகளுடைய பழக்கவழக்கங்கள்ல வித்தியாசம் வர ஆரம்பிச்சது. இவங்களுடைய ஆரோக்கியம் நல்லா இருந்தது. இவங்க வந்து அ அவங்களுடைய 20 வயசுல எப்படி ஃபீல் பண்ணாங்களோ, அந்த ஆரோக்கியத்த அவங்க ஒரு 50ஸ்லயே அவங்க வந்து அந்த ஃபீல் பண்ணாங்களாம். அப்ப அவ்வளோத்துக்கு வந்து ஆரோக்கியம் அவங்களுக்கு நல்லா இம்ப்ரூவ் ஆச்சுது. அப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வந்து எல்லாருமே வந்து நன்றி உணர்வு உள்ளவங்களா இருந்தோம்னா, நம்ம வாழ்க்கையில வந்து நெறைய காரியங்கள அச்சீவ் பண்ண முடியும். நன்றி உணர்வு என்கிறது வந்து நம்ம ஃபீல் பண்ணி சொல்றது. இப்போ டீப்பா நம்ம வந்து ஃபீல் பண்ணணும். இப்போ நன்றி உணர்வுன்னு சொல்லும்போது, ஒரு காரியத்துக்காக நம்ம தேங்க்ஸ் சொல்றோம்னு வைப்போம். இப்ப நமக்கு ஒரு ஆள் வந்து நம்ம ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நல்ல ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அந்த ஹெல்ப் அவங்க பண்ணல அப்டின்னா, நம்மளால வந்து அந்த ஒரு பெரிய கஷ்டத்துல இருந்து நம்ம வெளிய வந்திருக்க முடியாது. அப்போ அவர் செய்த உதவி வந்து நமக்கு ரொம்ப பெருசு. அப்போ அவருக்கு வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? தேங்க்ஸ்ங்க. ரொம்ப தேங்க்ஸ். நீங்க ரொம்ப இது ஹெல்ப் பண்றதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லுவோம். ஆனா, அந்த நன்றி உணர்வு என்கிறது இது இவ்வளவும் சொல்றதில்ல. அந்த நன்றி உணர்வு எப்படி வரணும்னா, நம்ம மனசுல நினைக்கணும். எப்படி நினைக்கணும்னா, அவரு இந்த ஹெல்ப்ப பண்ணாம இருந்திருந்தாருன்னா, என்னுடைய லைஃப்ல இந்த சிச்சுவேஷன் எப்படி மாறி இருந்திருக்கும்? அப்படி நீங்க திங்க் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஃபீல் உங்க உடம்பு, உங்க மனசுக்குள்ளாடி வரும். அந்த ஃபீல் வரும்போது, நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த நன்றி சொல்றதுல உள்ள வந்து எஃபெக்ட் வரும். சரியா? அந்த அவர் அவர் அந்த ஹெல்ப் நான் பண்ணலன்னா, நான் என்ன ஆயிருந்திருப்பேன்? அப்போ கடவுளே! அவர கொண்டு நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க. ரொம்ப நன்றி. கடவுளுக்கு ஃபர்ஸ்ட் நன்றி சொல்றோம். அப்புறம் அவருக்கு நன்றி சொல்றோம். அது நம்ம மனசார சொல்றது. சரியா? இந்த புக்ல வந்து கடவுள வந்து இவங்க இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எல்லா இடத்துலயுமே பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பிரபஞ்சம் என்கிறது வந்து ஒரு நமக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு சக்தி. அந்த சக்திய தான் இந்த புக்ல வந்து பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அந்த சக்திய வந்து நம்ம எப்படி வேணும்னாலும் எடுத்துக்கலாம். கடவுள்னு எடுத்துக்கலாம், இயற்கைன்னு எடுத்துக்கலாம், இந்த உலகம்னு எடுத்துக்கலாம். எது வேணும்னாலும் எடுத்துக்கலாம். கடவுள நம்ம கண்ணால பார்க்க முடியாது. ஆனா, கடவுள் நமக்கு நமக்கு நெறைய அதிசயங்கள் செய்றாங்க. நம்ம வாழ்க்கையில அற்புதங்கள் செய்றாங்க. அப்டின்ட்டு நம்ம நம்புறோம். இல்லையா? அப்ப அதுதான் வந்து அந்த அந்த நமக்கு மேல இருக்கக்கூடிய பவர். அந்த பவர வந்து நம்புறோம். அந்த பவர நம்பி அந்த இந்த அந்த பிரபஞ்சம் இல்ல நமக்கு இந்த கடவுள் நமக்கு எல்லாத்தையும் நமக்கு குடுப்பார். குடுத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு நினைச்சு, நம்ம எல்லா காரியங்களுக்கும் நம்ம தேங்க்ஸ் சொல்லிட்டே இருந்தோம்னா, நம்முடைய வாழ்க்கை வந்து நல்லபடியா, சந்தோஷமா அமையும். இந்த புக்ல வந்து 28 சாப்டர் இருக்குது. இந்த 28 சாப்டர்லயும் வந்து அத வந்து 3ஆ டிவைட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஃபர்ஸ்ட்ல வந்து ஒரு 12 சாப்டர், அடுத்தது ஒரு 10, ஒரு 6. முதல் 12 சாப்டர்லயும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்முடைய
இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில நமக்கு என்னெல்லாம் நமக்கு கடவுள் தந்திருக்கிறாரோ எல்லாத்துக்குமே நம்ம வந்து நன்றி உணர்வு உள்ளவங்களா இருக்கணும். அது என்னென்ன காரியங்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார் கடவுள், அதுக்கு அதையெல்லாம் வந்து ஒவ்வொரு சாப்டர்லயும் அவங்க சொல்லியிருப்பாங்க. என்னென்னதுக்கு நம்ம என்னென்ன மாதிரி நன்றி சொல்லணும் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருப்பாங்க. சரியா? அது ஃபர்ஸ்ட் 12 சாப்டர். அடுத்தது 10 சாப்டர்ல நம்முடைய ஆரோக்கியம், நம்முடைய ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பு, நம்முடைய ட்ரீம்ஸ், செல்வம், இதுகளை பற்றி, பணம், இதுகளை பற்றி எல்லாம், அதுக்கெல்லாம் வந்து நம்ம எப்படி பண வளத்தை நம்ம பெருக்கிறது, நம்முடைய ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பை எப்படி சந்தோஷமா வச்சிருக்கிறது, நம்ம நம்முடைய ஹெல்த் எப்படி நமக்கு ரொம்ப முக்கியம், அந்த ஹெல்த்தை நம்ம எப்படி பெற்றுக்கொள்றது, இதை பற்றி எல்லாம் அடுத்த 10 சாப்டர்ல சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா 6 சாப்டர்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, யாம் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெறுக. புரியுதா? நான் இந்த 22 சாப்டர்ல மூலமா எனக்கு என்ன நன்மை கிடைச்சதோ அதை வந்து நான் மற்றவங்களுக்காக வந்து யூஸ் பண்ணணும். அந்த நன்மை, புரியுதா? அத மற்றவங்களுக்காக வேண்டி நம்ம பிரேயர் பண்றது, மற்றவங்களுக்காக வேண்டி தேங்க்ஸ் சொல்றது, மற்றவங்களுடைய ஆரோக்கியத்துக்காக நம்ம பிரேயர் பண்றது, இந்த மாதிரி உள்ள காரியங்கள் எல்லாம் வந்து அடுத்த 6 சாப்டர்ல சொல்லியிருப்பாங்க. சரியா? இது டிவைட் பண்ணி நமக்கு மொத்தம் 28 சாப்டர் கொடுத்திருக்காங்க. இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போறோம். இதுக்கு இடையில அது ரிலேட்டடா உள்ள உங்களுக்கு அந்த புக் ரிலேட்டடா உங்களுக்கு நிறைய காரியங்கள் அடிஷனலா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். சரியா? அதனால நீங்க எல்லாருமே வந்து கரெக்டா இதுல பங்கெடுங்க. கட்டாயமா உங்களுடைய வாழ்க்கையில இது வந்து நல்ல பிரயோஜனமா இருக்கும். நிறைய பேருடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை உண்டு பண்ணுன ஒரு புக். சரியா? அதான் மேஜிக் புக்கு. மாயாஜாலம்னு சொன்ன உடனே மக்கள் நினைக்கிறது என்னன்னா, இது ஒரு மந்திர தந்திரம் போல உள்ளது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு வந்து தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணி இருக்கிறது, தமிழ்ல மாயாஜாலம்னு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. மேஜிக்னா அதிசயம், நம்ம வாழ்க்கையில நடக்க போகிற அதிசயங்கள். சரி, அதுதான் அது மேஜிக். இந்த மேஜிக் வந்து நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலயும் நடக்க போகுது. அதை நம்புங்க. நம்பி இந்த 28 நாள் பிராக்டிஸையும் நம்ம பண்ணுவோம். எல்லாரும் அடுத்த நாள் பிராக்டிஸ்க்கு வரும்போது புக்கோட டைரியோட வாங்க. இதோட முடிச்சுக்கிறேன். இதுக்கு மேல நம்ம டைம் எடுக்க வேண்டாம் நம்புறேன். உங்களுக்கு ஏதாவது இதுல டவுட்ஸ் இருந்தாலோ இத பற்றி ஏதாவது கிளாரிபிகேஷன் இருந்தா நீங்க அன்மியூட் பண்ணி பேசிக்கலாம்.